ஆரியனுக்கு இப்போது பகல் நேரத்தை கடப்பதே கடினமாக இருந்தது. அவனது கண்கள் எப்போதும் கடிகாரமுள்ளையே பார்த்து கொண்டிருந்தன. எப்போது இரவு 9 மணி ஆகு, எப்போது ஷில்பாவின் வீட்டிற்குச் செல்லலாம் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. ஷில்பாவும் இப்போது முழுமையாக மலர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் ஒரு தனி தேஜஸ் வந்திருந்தது. 3வது இரவு ஆரியன் சென்றபோது ஷில்பா சமையலறையில் அவனுக்காக சிறப்பான உணவை தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவள் தனது சேலை தலைப்பை இடுப்பில் சொருகியிருந்தாள். ஆரியன் சத்தமில்லாமல் பின்னால் சென்று அவளை இறுக்க அணைத்துக் கொண்டான். ஆரியன், இப்போது வேண்டாம், சமையல் கெட்டுப் போய்விடும் என்று ஷில்பா பொய்க்கோபம் காட்டினாள். ஆனால் ஆரியன் கேட்பதாக இல்லை. அவன் சமையலறை மேடையிலேயே ஷில்பாவை உட்கார வைத்து அவளது வெண்ணிற கால்களில் தனது கைகளை ஓடினான். அன்று இரவு உணவருந்துவதற்கு முன்பே ஆரியன் ஷில்பாவை முழுமையாக அனுபவித்தான். ஷில்பாவும் சமையலறை சுவரில் சாய்ந்து நின்று ஆரியனின் ஒவ்வொரு குறும்பையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள். 4வது இரவு ஷில்பா தனது வெட்கம் அனைத்தையும் துறந்திருந்தாள். அவள் ஆரியனிடம், இன்று நீ எதுவும் செய்ய வேண்டாம், இன்று நான் உனக்கு சுகம் தருவேன் என்றாள். அன்று இரவு ஷில்பா ஆரியன் மீது ஏறி அவனுக்கு கொடுத்த அந்த இன்பம் ஆரியனால் மறக்கவே முடியாத ஒன்றாக இருந்தது. 45 வயதுடைய அந்த அனுபவம் வாய்ந்த பெண் முழு வேகத்தில் வந்தபோது ஆரியனே களைப்படைந்து போனான். 5வது இரவு அவர்கள் குளியலறையில் ஷவர் அடியில் மணிக்கணக்காக ஒருவருக்கொருவர் உடலை ரசித்தனர். கொட்டும் தண்ணீருக்கு அடியில் ஷில்பாவின் வாலிப்பான உடல் இன்னும் காமத்தை தூண்டுவதாக இருந்தது. 6வது இரவு வந்துவிட்டது. அடுத்த நாள் ஷில்பாவின் கணவர் வந்துவிடுவார். அவளது மகனும் ஊரிலிருந்து திரும்பிவிடுவான். அதனால் சூழலில் ஒருவித சோகம் கலந்திருந்தது. ஷில்பா அழுகுரலில் சொன்னாள், ஆரியன், நாளை என் ஜெயிலர் கணவன் வந்துவிடுவார். பிறகு நான் மீண்டும் அதே தனிமை மற்றும் வெறுப்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன்னை விட்டு பிரிந்து நான் என்ன செய்வேன் என்றாள் ஷில்பா. ஆரியன் அவளுக்கு ஆறுதல் கூறி, பைத்தியம் போல பேசாதே, நம் உறவு சமூக வலைதளங்களில் தொடரும். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் உன்னிடம் வருவேன். நீ எனக்கு மட்டுமே சொந்தம் என்றான். அன்று இரவு அவர்கள் கடைசி முறையாக உலகம் இப்போதே அழியப் போவது போல ஆவேசமாக அன்பு செலுத்தினர். ஆரியனின் நினைவுகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஷில்பா அவனது உடல் எங்கும் தனது நகங்களாலும் பற்களாலும் அடையாளங்களை ஏற்படுத்தினாள். காலையில் பிரியும்போது ஷில்பா தனது அந்தரங்க பொருளொன்றை ஆரியனுக்கு பரிசாக கொடுத்து, என்னை நினைக்கும்போது இதை பார்த்துக்கொள் என்றாள். ஆரியன் கனத்த இதயத்துடனும் அதே சமயம் திருப்தியுடனும் வீடு திரும்பினான். ஒரு திருமணம் வாய்ந்த பெண்ணின் தீராத ஆசைகளும் ஒரு இளைஞனின் பசியும் கொண்ட இந்த பயணம் இங்கே ஒரு இடைவேளை எடுத்தது. ஆனால் இது முடிவல்ல. நண்பர்களே, இந்த கதை இத்துடன் நிறைவடைகிறது. இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஜரூர் சொல்லுங்கள்.